Welcome to Special Meals. எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஊறுகாய் ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. எந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் போடாத இந்த ரெசிபி செம டேஸ்டியானது மட்டும் இல்லாமல் செம ஈஸியானதும் கூட. இந்த ஊறுகாய் செய்ய 1 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்து 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு கழுவிக்கணும். நல்ல கழுவின பழத்தில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாம துணி வச்சு தொடச்சுக்கோங்க. மேல உள்ள காம்பு பகுதியை வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்ல வெட்டிக்கோங்க. நான் ஒரு பழத்தை 8 துண்டா வெட்டியிருக்கேன். எல்லா பழத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இதுல லெமனோட விதைகள் இருந்தா அதை எடுத்து தூர போட்டுடணும், இல்லைன்னா ஊறுகாய் கசந்து போயிடும். லெமனை வெட்டி போடுற பாத்திரம் கண்ணாடி பாத்திரமோ அல்லது பரணியாவோ தான் இருக்கணும். மெட்டல் பிளாஸ்டிக் பாத்திரங்களை இதுக்கு பயன்படுத்தவே கூடாது. 1 கிலோ லெமனுக்கு 200 கிராம் கல்லுப்பு சேர்க்கணும். அப்போதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். ஊறுகாய்க்கு அயோடின் இல்லாத கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. கல்லுப்பை எலுமிச்சம் பழத்துல சேர்த்தாச்சு. அடுத்த முக்கியமான பொருள் மஞ்சள் தூள். பெரிய ஸ்பூன்ல தலை தட்டாம நல்லா ஃபுல் ஸ்கூப்பா எடுத்து 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மஞ்சளும் உப்பும் இந்த அளவுக்கு சேர்த்தா ஊறுகாய் கெட்டு போகவே செய்யாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். சன்லைட்லையோ அல்லது ஃப்ரிட்ஜ்லையோ இதை வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லை, வைக்க தேவையும் இல்லை. வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் தான் நான் இப்போ வைக்க போகிறேன். 2 நாளைக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணினா உப்பு உருகி லெமனோட சேர்ந்து தண்ணியாக ஊறி இருக்கும். இதை கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படியே 1.5 மாசமாக ஊறணும். 1 வாரத்துக்கு ஒரு முறை ஈரப்பதம் இல்லாத ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு மறுபடி மூடி வச்சிருங்க. ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு. இதை இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறி தண்ணி வற்றி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. லெமன் இப்போ ஈஸியாக கட் ஆகிற அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த 1.5 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே லெமன் ஊறிடும், ஆனால் அதில் கசப்பு டேஸ்ட் இருக்கும். 1.5 மாதம் ஆனாதான் லெமன் தோலோட கசப்பு மாறும். இதே மெத்தடில் நீங்கள் நாத்தங்காயிலையும் செய்யலாம். இந்த பாட்டிலில் இருக்கிற லெமன் உப்பு மஞ்சளில் ஊற வச்சு 2 வருஷம் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்கல, நார்மல் கிச்சன் ஷெல்ஃபில் தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் கெட்டு போகாமல் நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்க. இதை தாளிக்காமல் இப்படியே கூட சாப்பிடலாம். நான் இப்போ இதை மொத்தமாக தாளிக்க போகிறதில்ல, பாதியை தான் தாளிக்க போகிறேன். தாளிச்சது காலியானதும் மிச்சத்தை தாளித்து யூஸ் பண்ணணும். தாளித்து வச்சா 3 மாதம் வரைக்கும் தான் கெட்டு போகாமல் இருக்கும். வெறும் உப்பு மஞ்சள்ல ஊறின லெமன் எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அதனால நிறைய லெமனை ஊற வச்சுட்டு ஒரு 2 மாசத்துக்கு தேவையானது மட்டும் தாளிச்சு வச்சுக்கோங்க. தாளிக்க போற லெமன் கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இதை இன்னொரு கண்ணாடி பாத்திரத்துல எடுத்துட்டு மிச்சத்தை மூடி வச்சிட போறேன். ஊறுகாயில கைப்படாம ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணாம இருக்கணும், அப்போதான் கெடாம இருக்கும். இந்த 1/2 கிலோ லெமனை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கட்டி பெருங்காயத்தை பவுடர் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயத்தை எண்ணெயை விடாம வெறும் சட்டியில் வறுத்து பவுடர் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 75 மில்லிலிட்டர் அளவில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 75 மில்லிலிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் பாத்திரத்தை அடுப்புல இருந்து எடுத்துடணும். அந்த சூடான எண்ணெயில் பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், அப்புறம்
காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடணும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆற வைக்க போறேன். தாளிச்ச எண்ணெய் சூடு ஆறுனதும் அதை எடுத்து வச்சிருந்த 1/2 கிலோ லெமன்ல ஊத்திடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா 3 மாசத்துக்கு கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ட்டு அவசியமே இல்லை. ரொம்ப டேஸ்டியான ஊறுகாவை எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சாச்சு. நார்த்தங்காயிலையும் இதே மாதிரி செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.